அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமுல் ஹசன் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தில் அடுத்த தலைமுறைகளுக்கான முதல் வாரிஸ். இமாமுல் ஹசன் முதல் வாரிஸ். அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் இமாம் ஹசன். ரமலானில் பிறக்கிறார், ரமலான் மாதம் பிறக்கிறார். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கேட்டு ஆனந்தம் அடைகிறார்கள், ரொம்பவே மகிழ்ச்சி. இமாம் ஹசனை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தன் கையிலே வாங்கி கொண்டு பேர் சூட்டும் அந்த நிகழ்வை தாங்களே செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு வீரம் உண்டு, எப்போதுமே வீர உணர்வோடு தங்கள் செயல்பாடுகள் உண்டு. என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாட்ட. உங்கள் மருமகன் அலி ஹர்பு என்று பெயர் வைக்கணும்னு பிரியப்படுகிறார். ஹர்புனாலே போர்க்களம்னு அர்த்தம். ஹர்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு போர்க்களம், அது வீரம் சொரிந்தவர்களுக்கு வைக்கிற பேர். அந்த பேரை உங்கள் அன்பு மருமகன் விருப்பப்படுகிறார். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய திருக்கரத்தில் தூக்கி, மகனே நான் உனக்கு ஒரு பெயர் வைக்கிறேன், நீ ஹசன் என்றார்கள். ஹசன் என்றால் அழகானவர் என்று பொருள். ஹசன் என்றால் அழகானவர் என்று பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை சூட்டிய போது பாத்திமா நாயகி மகிழ்கிறார்கள். இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உத்தம நபியின் வாயில் பிறந்த பெயரல்லவா, நான் சொன்ன பெயருக்கும் இதற்கும் 1000 வித்தியாசம் உண்டு என்பார்கள். 1000 வித்தியாசம் உண்டு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவர் என்ற பெயரை சூட்டினாங்க. பொதுவாக பிள்ளைங்களுக்கு பேர் கூட நல்ல பேர் வையுங்கள்னாங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல காரணம். முதல்ல சொன்னாங்க, துதவுன யௌமுல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாய் ஆபாயிக்கும், நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவான். உங்கள் பெயரை சொல்லி உங்களை கூப்பிடுவான். அல்லாஹ் உச்சரிக்கும் பெயர் உங்கள் பெயர். ஆசீனு அஸ்மாஅக்கும், உங்கள் பெயரை அழகாக வையுங்கள், நல்ல பெயர். அந்த பெயர் ரப்பு நாளை உச்சரிக்க போகிறான் இல்லையா, அந்த பெயர் நல்லதாக இருக்கட்டும். நமக்கு புள்ள பிறக்குது, பேரம் பேத்தி பிறக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு பெயர் வைக்கணும். அழகான பெயருங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, அர்த்தமுள்ள பெயரை வையுங்கள். பேருக்கு அர்த்தம் இருக்கணும். அந்த பிள்ளைங்க பேருக்கு தக்க வாழ்கிறார்கள். எப்படி பேர் வைக்கிறோமோ அப்படி அந்த வாழ்க்கை. இமாம் ஹசனின் வாழ்க்கை நான் ஆச்சரியப்படுவேன். ரொம்ப அழகானவர்கள். அவர்களின் திருமுகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகம் போல் இருக்கும். ஹஸரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் இமாம் ஹசனை தூக்கி முத்தமிடுவார்கள், சொல்வார்கள், எங்கள் நபி அவர்கள் அல்லவா இந்த முகத்தில் தெரிகிறார்கள். அந்த முகம் நெஞ்சு வரையிலும் நபி பெருமானாரின் அந்த கோலம். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகான சிறுபிராயம், அழகான சிறுபிராயம். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த அடுத்த தலைமுறை அன்னை ஃபாத்திமாவின் முதல் வாரிஸ். எம்பெருமான் மகிழ்ந்த மகிழ்ச்சி. அடிக்கடி பள்ளிவாசலுக்கு கூட்டு வருவாங்க பிள்ளைய. புள்ள பொதுவாக பெத்த பிள்ளையை விட பேரன் பேத்தி மேலே பெரிய அதிகமாக இருக்கும். அதுவும் ஆம்பளை பிள்ளைங்க பேரன் பேத்தியை விட பொம்பளை பிள்ளை பேரன் பேத்தி மேலே பிரியம் கூட இருக்கும். இது பொதுவானது. நம்ம பையனுடைய பேரன் பேத்தி மேலே ஒரு பிரியம் வரும். அதை விட கூடுதல் பிரியம் நம்ம மகளுடைய பேரன் பேத்தி. இதில் ஒரு உண்மை என்ன தெரியுமா, நம்ம மகனின் பேரன் பேத்தி நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வாரிசு. நம்ம பொண்ணுடைய பேரன் பேத்தி அவங்க இன்னொரு அட்ரஸில் இருப்பாங்க. அவங்க போன இடத்துனால அவங்களுடைய குடும்பம் வேறு, ஆனால் அங்கேதான் பாசம் கூடுதல் இருக்கும். அது எப்படியோ காரணம் என்றெல்லாம் தாண்டி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்பு பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள். தன் பேரன் பேத்திகள் மீது எல்லையில்லா அன்பு. மஸ்ஜிதுக்கு கூட்டு வருவார்கள் இமாம் ஹசனை. எல்லோரும் பார்ப்பார்கள். இமாம் ஹசன் அந்த வயசு, 1 வயசு 2 வயசுல ரொம்ப ஜொலிப்பார்கள். அந்த முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் பிரியப்படுவாங்க. அந்த திருவதனம், நல்ல அழகான முடி. இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரொம்ப கம்பீரமான நடை.
ராஜ நடை விளங்கி கொள்ள வேண்டும். சஹாபாக்களை, குறிப்பாக நபியின் குடும்பத்தார்கள் மீது அவர்கள் வைத்த அன்புகளை எல்லாம் இங்கே நீங்கள் புரியணும். இமாம் ஹசன் குறித்து சில செய்திகள், முக்கியமான செய்தி, கம்பீரமான நடை, ராஜ நடை என்பார்கள். இமாம் ஹசனின் நடை ராஜ நடை. பெருமானார் மகிழ்வார்கள். பள்ளிவாசலுக்கு அவங்க அப்படியே கூப்பிட்டு வருவாங்க. சுஜூதுக்கு போகிற போது இமாம் ஹசன் புஜத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிடுவாங்க. உத்தம நபியின் புஜம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருப்பார்கள். இமாம் ஹசன் மேலே இருக்கவே எழுந்திருத்தார்கள். ஜமாத்து தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்பார்கள். 2 புஜத்திலும் இமாம் ஹசன் உட்கார்ந்திருப்பார்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீதியிலே வருகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மேலே இருக்க பிரியப்படுவாங்க. இப்படி இருக்க மாட்டாங்க, 2 காலையும் போட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால். பெருமானார் இப்படி தூக்கிக்கிடுவாங்க. எவ்வளோ பெரிய நபி, எவ்வளோ பெரிய நபி. அந்த பிள்ளை அப்படி தூக்கிட்டு வருவாங்க. ஒருத்தர் சொன்னார், வர்ற வழியில் ஒரு சஹாபி, நிஅமல் மர்கப் வந்தா, நிஅமல் மர்கப். அவர் சொன்னாராம் இமாம் ஹசனை பார்த்து, ஹசன், நீங்கள் பயணிக்கிற இந்த வாகனம் பரக்கத்தும் பாக்கியமும் உள்ள வாகனம் என்றார். யாரு மேலே பயணிக்கிறார்? நபியின் மீது அல்லவா? நீங்கள் பயணிக்கும் வாகனம் பாக்கியமான வாகனம், பரக்கத்தான வாகனம், மாநபி அல்லவா, அவர்களின் புஜம் அல்லவா நீங்கள் பயணிக்கும் வாகனம். அதை கேட்டுவிட்டு காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அவங்க அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை, நிஅமர் ராக்கிபு, நிஅமர் ராக்கிபு. வாகனம் மட்டுமா பாக்கியம்? வாகனத்துக்கு மேல் பயணிக்கிறாரே அந்த பயணியும் பாக்கியமானவர் என்றார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பாக்கியம், என் பேரப்பிள்ளையும் பாக்கியமானவர். இந்த வாகனம் நல்ல வாகனம், வாகனத்தின் மீது இருப்பவரும் ரொம்ப நல்லவர் என்கிறார்கள். குழந்தையாக சிறுவராக இருக்கிற போது அன்னலார் மெய் சிலுக்க வைத்த வார்த்தை, தூக்கி வைத்து கொண்டார்கள் பிள்ளையை. ரப்பே அல்லாஹும்மா, குழந்தை கையில் இருக்கிறார் இமாம் ஹசன், அல்லாஹும்மா இன்னி உஹிப்புஹு, யா அல்லாஹ், இந்த என் மகனை, மகன்கிறது பேரன பேரன்லாம் சொல்றது இல்லை, என் மகன், என் மகனை நான் ரொம்பவே பிரியப்படுகிறேன், என் இதயத்தில் அவர் பிரியம் இருக்கிறது. ஓ வாஹிப்பா வாஹிப்பஹு, ரப்பே என் மகனை நீயும் பிரியப்படுவாயாக. நான் பிரியப்படுகிறேன், நீ பிரியப்படு. உன்னுடைய பிரியம் என் பேரனுக்கு கிடைக்க வேண்டும் என்று கையிலே தூக்கி வைத்த காரூணிய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். மெம்பர் படியிலே நிற்கிறார்கள் பெருமானார், மெம்பர் படியிலே நிற்கிறார்கள். அது இமாம் ஹுசைனும் பிறந்த காலம். மெம்பர் படியில் நிற்கிற போது 2 பிள்ளைங்களும் அங்கே வருகிறார்கள். பெருமானார் ஹொத்துபாவின் மேடை. பிள்ளைங்க 2 பேர் வர்றாங்க. அது 2 பேரும் அழகான ட்ரெஸ் எடுத்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அப்படி சாஞ்சி வர்றதை பார்த்த பெருமானார், கீழே விழுந்துடக்கூடாது, வேகமாக மெம்பர்லேருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஹொத்துபா மேடையிலேருந்து கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி நேராக வர்றாங்க. 2 பிள்ளைகளையும் அப்படி தூக்கி கையில் வைத்து கொண்டு மெம்பரில் ஏறினாங்க. தொழுகையில் ஹொத்துபா ஓதிக்கொண்டு இருக்கிற ஹொத்துபா இடையில நிறுத்திவிட்டு மெம்பர் படியிலிருந்து கீழே பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து சொன்னார்களாம், சதகல்லா, அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாத்துக்கும் ஃபித்னா, நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் உங்கள் சொத்துக்களும் சோதனை என்றான். நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் உங்கள் சொத்துக்களும் சோதனை என்றான். எனக்கும் அது சோதனையாக போச்சு. நான் என் பிள்ளைங்க வர்றதை பார்த்தேன், பிள்ளைங்க அப்படியே ஆடி வர்றதை பார்த்து கீழே விழுந்துருவார்களோ என் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உடனே நான் கொத்துபாவில் இருந்து கூட இறங்கிட்டேன், பார்த்தீர்களா என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம். நம்ம பேர பிள்ளை வர்றாருன்னு நம்ம கொத்துபாவிலேருந்து இறங்கணும் வைங்க, அதுதான் நம்ம மெம்பரில் ஏறின கடைசி வக்து. இனி மெம்பரில் ஏறவே விடாது இந்த சமுதாயம். கொத்துப்பாவில் இருந்து பாதியில் இறங்கிட்டியல, அது ஊருக்கே ஆபத்தாச்சு. இனி பேசிமாம் பள்ளிவாசலுக்கு ஒப்பேறாது. நம்ம மெம்பர் படி அதான் கடைசி மெம்பர் படி. என்னைக்கு இடையில இறங்குறோமோ அன்னைக்கு உத்தம நபி இடையில இறங்குறார்கள். ஏன்? என் பேர பிள்ளைகள். அன்பு என்பது மிகப்பெரியது. உலகத்தின் முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய பாசத்தை தன் பிள்ளைகள் மீது வளர்க்கிறார்கள். இமாம் ஹசன் அழகாகுவார், ரொம்ப கம்பீரமாகுவார். அவர் ஆடை பிற்காலத்தில் அவர்களுக்கென்று ஒரு 4 சிஃபத்தை எழுதுறாங்க.
இமாம் ஹசனுடைய நல்ல தன்மைகளில் ஒன்று, எப்போதுமே அழகாக இருப்பார். நல்ல ட்ரெஸ்ஸு பளிச்சுண்டு இருக்கும், இப்போ தான் புதுசாக போட்ட மாதிரி இருக்கும். அந்த மேனி, ரோஜாபு கலர், அருமையான முகம், பார்க்க பரவசமான கன்னங்களும் தலையும் முடியும். அந்த ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கும், எப்பவும் கம்பீரம். அந்த நடை திரும்பி பார்க்காத நடை, ராஜ கம்பீரமாக நடப்பார். இமாம் ஹசன் வீதியில் நடக்கிறார்களா, நின்று பார்ப்பார்கள். அன்றைய இளைஞர்களும் சஹாபா பெருமக்களும் அப்படி ஒரு கம்பீர நடை, அழகாகவே இருப்பார். எல்லாவற்றிலும் அழகு. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப அழகாக நடந்து கொள்வார்கள். யாரையும் கடிந்து பேசுறதில்லை, யாரிடத்திலும் கோபப்படுறதில்லை, யாரையும் எப்போதும் அவர்கள் சத்தமிட்டு பேசியதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சத்தம் போட மாட்டாங்களாம் இமாம் ஹசன். சத்தம் என்பது ஒரு ஆபத்தானது. இந்த காட்டு சத்தம் சில பேர் போடுவாங்க, ரோட்ல இருந்து சத்தம் போடுறாங்க பார்த்தீங்களா. பள்ளிவாசலில் கூட சில நேரத்தில் வரம்பு மீறிடுவாங்க சில பேர். பள்ளிவாசலில் வச்சு கூட சத்தம் போட்டு பேசுறது, சத்தம் போட்டு கூப்பிடுறது, அந்த மாதிரி நடைமுறைகளில் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்டார்கள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. கம்பீரமான தோற்றம், அழகான முகம், உயர்வான ஆடைகள், என்றைக்கும் அவர்கள் அந்த அழகை பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு பக்கம் அறிவார்ந்தவர்கள், அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிஃபத், ரொம்ப அறிவார்ந்தவர்கள் இமாம் ஹசன். அவங்க பேசுனா உட்கார்ந்து கேட்கணும். இலக்கியம், இலக்கணம் அவங்க நாவில் நடமாடும். நபி பெருமானாரின் வாரிசு இல்லையா, எழுதவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு படிக்கவில்லை. பெருமானாரின் சொற்கள் எத்தனை ஆயிரம் இலக்கிய சொற்கள் அதில் அமைந்திருந்தது. முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தைகளை கேட்டால் ரசிக்க வேண்டும், அவ்வளவு வார்த்தைகள். இமாம் ஹசனின் பேச்சு ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நல்ல வார்த்தைகள், இலக்கிய நயத்தோடு, இன்னும் சொன்னால் ஆழமான பொருளோடு. ஒரு தடவை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிட்டாங்களாம். இமாம் ஹசன் கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீ நிறைவேற்றணும்னாங்க. என்ன ஆசை? வாப்பா சொன்னால் நம்ம நிறைவேற்றாமல் இருக்க போகிறோமா? இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அன்பு தந்தை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு ஒரு ஆசை இருக்குது மகனே, நீ நிறைவேற்றணும். வாப்பா சொன்னால் நிறைவேற்றுவேன். ஒன்றும் இல்லை, இன்னி ஒஹிப்பு அன் அசுமா ஹொத்துபத்தக், எனக்கு ஒரு ஆசை, நீ ஹொத்துபா ஓதணும், நீ பயான் செய்யணும், நான் உட்கார்ந்து கேட்கணும். யார்? இமாம் ஹசன் அவர்களை கூப்பிட்டு, சையதுனா இமாம் அலி, மகனே நீ பேசணும் மக்கள் மன்றத்தில், நான் உட்கார்ந்து கேட்கணும். இமாம் ஹசன் சிரிச்சாங்க, சொன்னாங்க, வாப்பா பேசுறது அதெல்லாம் தாண்டி தாங்களை பார்த்து கொண்டு பேசுறதுக்கு வெக்கமாக இருக்குதுன்னாங்க. அஸ்தஹி அஸ்தஹி அன்ன ஹுதுப் வான நாதிருன் இலை, தங்களை பார்த்து நிலையில் நான் ஹுதுபா செய்வது, நான் பயான் செய்வதற்கு வெக்கப்படுகிறேன்னாங்க. சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நான் வேணா எங்கேயாவது மறைஞ்சு உட்காந்துக்கிறேன், உன் கண்ணில் நான் படமாட்டேன்பா, என்னை பார்த்து கொண்டு பேசத்தானே வெக்கம், உன் கண்ணில் நான் படுறது இல்லை. சொன்னாங்க, நீ ஹுதுபா செய்யணும், நீ பேசணும். சரின்றாங்க. இமாம் அலி மறைந்து கொண்டார்கள். இமாம் ஹசன் போய் நிற்கிறாங்க, ஒரு பார்வை அப்படி பார்த்தாங்க, வாப்பா அங்கே இல்லை. இங்கே பார்க்குறாங்க, இங்கேயும் வாப்பா இல்லை. இங்கே பார்க்குறாங்க, இங்கேயும் அத்தா இல்லை. அத்தா இல்லை. பேசுனாங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனை அற்புதமான பேச்சு! ஒவ்வொரு மனிதர்களின் இதயத்தையும் கொள்ளை கொள்கிற பேச்சு, வார்த்தையும் சொற்களும், அதன் இருந்த இலக்கிய நயம் பட்ட அந்த அருமையான வார்த்தைகள் வெளிப்பட்ட விதம் ரொம்ப அற்புதம். சையதுனா இமாம் அலி அங்கே மறைந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவங்க கண்ணில் படல, கண்ணில் படவே இல்லை. பயானம் முடிச்சாங்க. முடித்தவுடன் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திரித்து வந்து தன் அன்பு மகன் ஹசனை கட்டி தழுவி கொண்டு சொன்னார்களாம், வாழ்த்து சொல்லி, ஃபஸீஹுன் பலீக், ஆழமான சொற்கள், இலக்கியமான வார்த்தைகள், ஆயிரம் ஆயிரம் இதயங்களை பக்குவப்படுத்தும் செய்திகள் மகனே, ஆயிரம் ஆயிரம் இதயங்களை பக்குவப்படுத்தும் செய்தி, ஆழமான செய்தி. இன்னொரு பக்கம் இலக்கியமான சொற்கள் என்று மகனை பாராட்டி
வாழ்த்து சொல்கிறார்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அறிவில் சிறந்தவர்கள், ஆற்றல் மிக்க ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். ஹுலஃபாய ராஷிதீன் ஹதீஸில் வருது இல்லையா, நேர்வழி பெற்ற என் ஹலீஃபாக்கள், நேர்வழி பெற்ற என் ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள். ஹுலஃபாய ராஷிதீன், நேர்வழி பெற்ற என் ஹலீஃபாக்கள் என்றார்கள் பெருமானார். அவர்கள் யார்? 5 பேருங்கிறாங்க. 5வது நபர், முதல் நபர் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் பெருமானாரின் பிரதிநிதி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப், 3வது ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான், 4வது அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, 5வது இமாம் ஹசன். இமாம் ஹசனோடு தான் ஹிலாஃபத் முடிந்தது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து அறிவார்ந்த ஞானம் கிடைக்கப்பட்ட இமாம் ஹசன் நாட்டின் ஹலீஃபாவாக ஆகிறார்கள், நாட்டினுடைய ஜனாதிபதி. ஆனால் நாடு பெரிய குழப்பம், மிகப்பெரிய ஃபித்னா, எங்கு பார்த்தாலும் சோதனைகள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த பிரச்சனை எங்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. கலவரம் மூழ்கிற நிலை, போர் நடக்கும் நிலை, ரொம்ப கடுமையான மோதல் இருக்குது, நிறைய பேர் ஷஹீதாகும் நிலை. இமாம் ஹசன் தங்களுடைய அந்த ஆட்சியை தன் அறிவாலும் ஆற்றலாலும் ரசூலின் குடும்பம் என்ற பரக்கத்தாலும் பக்குவமாக தனக்கு பின்னால் இருந்தவர்களை சொன்னார்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள், எந்த ஒன்று சந்தர்ப்பத்திலும் மனம் விரும்பும் விருப்பத்திற்கு மாத்திரம் கட்டுப்பட்டு விடாதீர்கள், எதிரிகளை உடனுக்குடன் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள், வேகப்படாதீர்கள், எந்த ஒரு சூழலிலும் உடனுக்குடன் எதிரியை தாக்கணும்னு நினைக்காதீர்கள். அந்த அட்வைஸை பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனைக்கு முடிவு வரணும். என்ன பண்றது? வேகப்படுறதா, உணர்ச்சி வசப்படுறதா? எப்போ நம்ம வேகப்பட்டோமோ உணர்ச்சி வசப்பட்டோமோ நாம் நம்முடைய கண்ணியத்தை இழந்து விடுகிறோம், நாட்டில் நிம்மதியையும் இழந்துருவோம். இன்னைக்கும் நாட்டுக்கு தேவை அமைதிதான் தேவை. இளைஞர்களுக்கு நான் சொல்வேன், சமூகத்திற்கு சொல்லுகிறேன், நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன், அமைதி ரொம்ப முக்கியம், நிதானம் ரொம்ப முக்கியம். உணர்ச்சி வசப்படுவது ஆபத்தானது, கோபப்படுவது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. எதுக்கெடுத்தாலும் உடனே தீர்வு காணணும், உடனே முடிவுக்கு வரணும். அது அறிவாளிகளின் பேச்சு அல்ல. நிதானமாக யோசித்து அந்த நிகழ்வை சரி செய்யணும். இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, பிரச்சனை வந்துச்சு, இப்போமே போய் என்ன செய்யணும்? ஆத்தல்ல போடணும்னாங்க, கீழே போடுங்கன்னாங்க. விவகாரமான நேரத்தில் தீர்ப்பு வழங்கணும் வைங்க, பிரச்சனை பெருசாகிடும். கொஞ்சம் நேரம் கடையில் போடணும், கடையில் போட்டு கொஞ்சம் அமைதியான பின்னால் அந்த சப்ஜெக்டுக்கு போகணும். அமைதி வராமல் வேகத்தில் முடிவுக்கு வராதீர்கள். ரொம்ப பக்குவமாக 6 மாத காலம் ஆட்சி, ரொம்ப காலம் இல்லை, 6 மாதம். சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம். இந்த பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் அவர், இங்கே சையதுனா இமாம் ஹசன் மாநபியின் குடும்பம். அங்கே ஒரு பெரிய போர் மூட்டம் மூண்டு கொண்டு இருக்கிறது. இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே விவகாரம் பெருசாக போகுது. அதுக்குள்ளே எல்லாம் நாங்கள் நுழைஞ்சு பேசுகிறதே இல்லை. சஹாபாக்கள் 2 பக்கமும் சஹாபாக்கள், 2 பக்கம் பரிசுத்தமான மனிதர்கள். அரசியலுக்குள்ளே சிலது இருக்கும். அதனுடைய அந்த போட்டி நிலைத்த போது ஒரு கட்டம் போர் செய்தால்தான் இதற்கு முடிவு வரும். சையதுனா இமாம் ஹசன் முடிவெடுக்கிறார்கள், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும். முஆவியாவை நேரடியாக சந்தித்து பேசுகிறாங்க. எப்படி? பாக்கியமான இமாம் ஹசன், தன்னுடைய நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பு, மக்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள் இருக்கணும். ஆனால் இங்கே கலவரம், போட்டியும் போரும் மிக பெருசாகும். பெருசானால் லட்சக்கணக்கான மூமின்கள் ஷஹீதாகுவார்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் லட்சக்கணக்கான மூமின்கள் ஷஹீதாகுவார்கள். அந்த சூழல் மூண்ட போது முஆவியாவை அழைத்து ஒரு பொது பேச்சுவார்த்தையில் சொன்னார்கள், நான் ஆட்சியை ஒப்படைத்து விடுகிறேன் என்றார். அங்கே தான் பெருமானாரின் அந்த வார்த்தை உண்மையாகிறது. என் பெருமான் சொன்னார்கள், இதோ என் மகன்,
இமாம் ஹசன் ஒரு காலம் வரும் இரண்டு கூட்டத்திற்கு இடையே ஃபித்னாக்கள் மூழ்கிற போது இவர் இணக்கத்தை உண்டாக்குவார், சீர்திருத்தம் செய்வார். யார்? நபிகள் நாயகம். எப்போது? இமாம் ஹசன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்றாங்க. அந்த செய்தி எத்தனை உண்மையானது! இன்ன மகன் இன்ன இப்னி ஹாதா யஸ்லஹு பைன பிஅத்தைன் அதீமத்தைன், மிக பிரமாண்டமான ரெண்டு கூட்டம். அந்த ரெண்டு கூட்டத்திற்கு மோதல் வராமல் இணக்கத்தை என் மகன் உண்டாக்குவார் என்றார்கள் நபிகள் நாயகம். அன்றைக்கு இமாம் ஹசன் ஆட்சியை ஒப்படைக்கிற போது கூட இருந்தவங்க ரொம்ப வருத்தம். இந்த பக்கம் அணியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கும்? ஏற்றுக்க மாட்டாங்களே, மனசு வரலையே, ரொம்ப வருத்தம். விலகினப்பட்டு விட்டீர்களா? கோழைத்தனம் வந்து விட்டதா? ஏன் இப்படி ஒரு முடிவு? இது நம்ம கம்பீரத்திற்கு அழகா? இமாம் ஹசன் ஒத்த வார்த்தை சொன்னாங்க, என் கோழைத்தனம், என் பலகீனம், என் கோழைத்தனம், என் பலகீனம், என் பயம், இதையெல்லாம் தாண்டி நான் உயிர் பயப்படுறவன் அல்ல, கோழையும் அல்ல, பலகீனமானவனும் அல்ல. அத்தனையும் தாண்டி என் கண் முன்னால் இருக்கிற உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இந்த சமூகம் ரத்தம் சிந்த நான் விரும்பவில்லை என்றார்கள். கோழை அல்ல, நான் கோழை அல்ல, நான் பயந்தவனும் அல்ல. இந்த சமூகம் ரத்தம் சிந்தும், நான் விரும்பவில்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்கிறார்கள் இமாம் ஹசன். அந்த உணர்வு தான் நம்ம எல்லோருக்கும் வேணும். நாட்டிலே உம்மத்தை காப்பாற்ற வேண்டும், சமூகத்தை காப்பாற்ற வேண்டும், மக்களுக்கிடையே பரவச அன்பு ஏற்பட வேண்டும், ஒற்றுமை ஏற்பட வேண்டும், சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும், மனிதாபிமானம் பாதுகாக்கப்பட வேண்டும். நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எதுக்கெடுத்தாலும் நாம் உணர்ச்சி வசப்பட்டால் நிரந்தரமான நிம்மதியை இழக்கும் நிலை ஏற்படும். அது ஆபத்தானது. அமைதியை கொண்டுதான் அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அன்பால் ஆள முடியும், அதிகாரத்தால் ஆளவே முடியாது. அன்புக்கு கட்டுப்படும் பல பேர் அதிகாரத்துக்கு கட்டுப்படுவது இல்லை. இமாம் ஹசனின் அற்புதமான அறிவுரைகளுக்கு பின்னால் மகத்தான மாற்றம். நாடு அமைதியானது, போர் நிறுத்தப்பட்டது, லட்சக்கணக்கான மூமின்களின் ரத்தம் பாதுகாக்கப்பட்டது. உடன்படிக்கை எழுதுறாங்க, உங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், பெருமானாருடைய குடும்பம் பாதுகாப்போம், பெருமானாரின் குடும்பம் பாதுகாப்போம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் அன்பளிப்பு கொடுக்கிறது. பத்ர் சஹாபாக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க, 5000 வருஷத்துக்கு 5000 தீனார் கொடுத்துருவாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் அந்த கூட்டத்தில் இமாம் ஹசன் ஹுசைனுக்கும் கொடுத்தாங்க. ஹசன் ஹுசைனை ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு வருஷம் ஒரு பெரிய அன்பளிப்பை கொடுப்பாங்க. நாட்டினுடைய பொருளாதாரத்தில் யாருக்கு பங்கீடு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு முதலிலே இமாம் ஹசனையும் ஹுசனையும் முற்படுத்துவாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் வந்து கேட்டாங்க, பாப்பா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்குறேன். எங்கள் வயசுக்கு ஒத்தவங்க தான் இமாம் ஹசனும் ஹுசைனும், அவங்களோட நான் கொஞ்சம் வயசில் கூடின ஆளும் கூட. இன்னொரு பக்கம் நான் ஹிஜ்ரத்து செய்த சஹாபாக்களின் இடத்தில் இருக்கிறேன். அவங்க ஹிஜ்ரத்து செய்யலை, அவங்க மதீனால தானே பிறக்கிறாங்க. நான் ஹிஜ்ரத்து செய்தவன், எனக்கு அவங்களை விட குறைவாக தருகிறீர்களே, அவங்களை விட கம்மி அன்பளிப்பை கொடுக்கிறீர்கள். இமாம் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் ரலியல்லாஹு அன்ஹுமா எனக்கு கம்மியாக தருகிறீர்கள், அவர்களை முற்படுத்துகிறீர்கள், என்னை பிற்படுத்துகிறீர்கள், நான் தங்களின் மகன். சொன்னாங்க, உனக்கு என்ன வந்து விட்டது? லா உம்மலக், உன் தாய் இல்லாமல் போகட்டும், உன் தாய் இல்லாமல் போகட்டும். என்ன பேசுகிறாய் நீ மகனே? உன் தாய் இல்லாமல் போகட்டும், என்ன பேசுகிறாய்? யாரு தெரியுமா? உனக்கு ஒன்றை புரிய வைக்கிறேன். ஹஜ்ரத் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் அவர்களின் தந்தை யாரு தெரியுமா? உன் தந்தையை விட பன்மடங்கு சிறந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் அவர்களின் தந்தை அலி உன் தந்தையான இந்த உமரை விட சிறந்தவர்கள். இமாம் ஹசன், இமாம் ஹுசைனின் தாயார் அன்னையர் திலகம் ஃபாத்திமா உன் தாயாரை விட 100 மடங்கு சிறந்தவர்கள்.
இமாம் ஹசன் இமாம் ஹுசைனின் பாட்டனார், உன் பாட்டனாரின் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. உன் பாட்டனார் அவர்களின் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. யார் அவர்களின் பாட்டனார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன பேசுகிறாய்? இந்த உலகத்தில் தகுதிக்குரியவர்களும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்களும் எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்து பிள்ளைகள் தான். நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, உன்னை விட அவர்களை அதிகம் நேசிக்கிறேன் மகனே. உன்னை நான் பெற்றெடுத்த பிள்ளை என்பதா நேசிக்கிறேன். உன்னை விட இமாம் ஹசன் இமாம் ஹுசைனை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்? அவர்கள் மாநபியின் குடும்பத்து பிள்ளைகள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த உணர்வையும் நேசத்தையும் நமக்கு நசீபாக்குவானாக. ஒப்பந்தமானது முஆவியாவோடு. எங்கள் தாய்மார்களுக்கும் நான் சொல்லுகிறேன், அந்த பாரம்பரியமான குடும்பம் எப்போதெல்லாம் ஃபாத்திமா நாயகி நினைத்து பார்க்கிறோமோ அப்போதெல்லாம் இமாம் ஹசன் இமாம் ஹுசைனை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பெருமக்கள் தான் இந்த தீனின் சோலைகளின் புஷ்பங்கள். இதை மணக்கச் செய்தவர்கள், இதை மலர வைத்தவர்கள், இதன் அலங்காரங்கள் அந்த பெருமக்கள், இதன் அழகு அவர்கள். இங்கே முஆவியாவோடு ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய குழப்பத்தை தடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஹயாத்தாச்சு. நபி சொல்ல வார்த்தை. இங்கே ஒரு பெரிய குழப்பம் தடுக்கப்பட்டுச்சா இல்லையா? ஒப்பந்தத்தில் வருஷத்திற்கு 1,00,000 திர்ஹம் சையதுனா இமாம் ஹசன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒப்பந்தம் எழுதப்பட்டது. 1,00,000 அது வரும், அன்பளிப்பு வரும். ஒரு வருஷம் வரல, டைம் கடந்து போயிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கல. நேரம் வரைச்சு இன்னொரு நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, நாள் கடந்து போது வரல. தேவை இருக்க சையதுனா இமாம் ஹசன் முடிவு எடுக்கிறாங்க. அவங்க மறந்திருக்கலாம். நினைவூட்டி ஒரு கடிதம், நினைவூட்டி ஒரு கடிதம், வரவேண்டிய அன்பளிப்பின் காலம் கடந்து போகிறதே என்று ஒரு கடிதம் எழுதுவோம் என்று நினைத்து எழுதுகோலை எடுத்து பேப்பரை எழுதலாம். இரவுல எழுதுவோம். தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு தலைமாட்டில் பேப்பரையும் பேனாவையும் வைத்து கொண்டு இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு படுக்கிறார்கள். தேவை இருக்கிறது, வரவேண்டிய அன்பளிப்புக்கு கடிதம். தூக்கத்தில் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி அளிக்கிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிள்ளைகளோடு வாழ்ந்த காலத்திலும் இருக்கிறார்கள், மரணித்த காலத்திலும் இருக்கிறார்கள். இமாம் ஹசன் ஹுசைனின் அடுத்த தலைமுறைகளிலும் பெருமானார் தேவை வரும்போதெல்லாம் காட்சி அளிக்கிறார்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கனவிலே காட்சி அளித்து கேட்டார்களாம், அத்தகுதுப் இலா மஹ்லூகின் ஹாஜத்திக், மகனே எங்கே கடிதம்? கேள்வியை பாருங்க. மகனே எங்கே கடிதம்? யாருக்கு எழுதப் போகிறாய்? யாருக்கு எழுதப் போகிறாய்? இலா மஹ்லூக், அல்லாவின் படைப்புகளில் ஒருவருக்கா எழுதப் போகிறாய்? முஆவியா யார்? அவர் ஒரு படைப்பு. படைப்புக்கு எழுதுகிறாயா கடிதம்? உன் தேவை கிடைப்பதற்கு படைப்புக்கா கடிதம்? வேண்டாம் மகனே, கடிதம் ஹாலிக்குக்கு இருக்கட்டும் என்றார்கள். தேவையை ஹாலிக்கிடத்தில் கொடு. அவங்க சொந்த தேவையை போய் கேட்கல, சட்டப்படி கொடுக்கப்பட வேண்டிய தொகை அது, நாட்டினுடைய தீர்மானிப்பு அது, நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் ஒரு முடிவு. இந்த தொகை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். யாரிடத்திலும் தேவையானவர்கள் இல்லை. எம்பெருமான் நினைவூட்டுவதற்காக கடிதம் எழுத முற்பட்ட போது எங்கே கடிதம்? யாருக்கு கடிதம்? ஒரு படைப்பிடத்திலா? படைத்தவன் இருக்கிறான் மகனே என்று சொல்லி மறைஞ்சிட்டாங்க. தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருச்சு இமாம் ஹசன் மெய் செலுத்து போகிறார்கள். ரொம்ப யோசிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். பேனாவையும் பேப்பரையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. ஏன்? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். இமாம் ஹசனை குறித்து சொன்னேன், அழகானவர்கள், கம்பீரமானவர்கள், எப்போதுமே ராஜ நடை உடையவர்கள், கௌரவமானவர்கள், ரொம்ப கௌரவம். யாரிடத்திலும் தன் தேவையை சொன்னதில்லை, பிரச்சனையை சொன்னதில்லை. இதற்கெல்லாம் மேலால் ஹஜ்ரத் இமாம் ஹசன் அறிவார்ந்தவர்கள், மிகச்சிறந்த அறிவாளி,
ஆற்றல் மிக்க சொற்களுக்கு சொந்தமானவர்கள். இப்போ கடிதம் எழுதல, வச்சுட்டாங்க. காலையில் சுபுகு தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அரசாங்கத்தின் அலுவலர்கள், அவை பொறுப்பாளர்கள், நாட்டினுடைய கண்ணியமான நிர்வாகிகள் வீட்டுக்கு வர்றாங்க. இமாம் ஹசனின் வீட்டுக்கு அன்றைய சுபுகிலேயே அன்பளிப்புகள், உயர்வான பொருள்கள் அத்தனையும் கொண்டு குவிக்கிறார்கள். குவித்துவிட்டு கடிதம் ஒன்றை கொடுக்கிறார்கள். பணம் கட்டையும் வழங்கி சொன்னார்களாம், உங்களிடத்தில் பொறுத்து கொள்ள தேடுகிறார் முஆவியா. வேலை பளுக்களால் உங்களுக்கு வரவேண்டிய அன்பளிப்பை எடுத்து தருவதற்கு மறதி ஏற்பட்டிருக்கிறது என்று காரணம் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்ற அன்பளிப்பை கொடுத்து வரவேண்டிய தொகையை 2 மடங்காக்கி 2 லட்சமாக, 1 லட்சம் அல்ல 2 லட்சமாக கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள். ஹஜ்ரத் முஆவியா அங்கே சொன்னார்கள் தங்கள் தோழர்களிடத்தில், நான் பெருமானாரின் குடும்பத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் கொஞ்சம் தாமதமானது, இன்று சுபுகு தொழ முடியவில்லை, என்னால் கைகாலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஏதோ ஒரு உறுத்தல் வருகிறது, என் மனதில் உதிக்கிறது, என்ன வேலை செய்தாய், நபியின் குடும்பத்தை நீ மறந்து விட்டாயே என்று உடனே செய்தனா முஆவியா, ஆஹா மறந்து விட்டதே என்று நான் ஞாபகப்படுத்தி 2 லட்சமாக என் பெருமான் அங்கே கனவில் தோன்றுகிறார்கள். எழுத வேண்டாம் படைப்புக்கு, காலிக் இருக்கிறான், படைத்தவன் இருக்கிறான். இங்கே அல்லாஹ் அவர் மூளையில் போடுகிறான், அசைக்கிறான் அவர்களை. ஆஹா தவறு நடந்து விட்டதே, அன்றைக்கே உணர வைத்தான் அல்லாஹ். ஞாபகம் வையுங்கள், பிரச்சனை வரும்போதெல்லாம், தேவை வரும்போதெல்லாம் ஒரு படைப்பை நாடாதீர்கள். அண்ணனோ தம்பியோ, நண்பனோ உறவோ, அவர் ஒரு படைப்பு. படைப்பால் ஒரு படைப்புக்கு என்ன செய்ய முடியும்? படைத்தவனை நாடுங்கள், படைத்தவனை நாடுங்கள். அவன் வானத்தை திறந்து போட மாட்டான், ஒரு படைப்பை அவன் அனுப்பி வைப்பான். உங்க தேவையை உங்க அண்ணனை கொண்டே பூர்த்தி செய்வான். யார்? அல்லாஹ். கேளுங்கள் அவனிடத்தில். இவர் வருவார், தம்பி ஒரு அன்பளிப்பு தரலான்னு வந்தம்பா, வாங்க. இவர்கிட்ட போய் நீ கேட்ட அவமானம் அவன்கிட்ட கேட்ட கண்ணியமா வந்து சேரும். சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களின் அன்பு பாரம்பரியமிக்க அந்த குடும்பத்தில் இமாம் ஹசன், அவருக்கு கடைசி இன்னொரு பேர் உண்டு, கொடைவல்லல். ஜவ்வாதுன்னு ஒரு பேர் இமாம் ஹசனுக்கு. கொடைவல்லல்னா எல்லாரும் கொடுக்குற மாதிரி இல்லை, கொடுக்கறது மட்டும் ஆசை அவங்களுக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கறதுல அவ்வளவு அன்பும் ஈடுபாடும். ரொம்ப வியந்து போனேன். ஒருத்தர் நின்று துவா கேட்கிறார் அல்லாட்ட. அவர் பக்கத்தில் நின்று கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு 10,000 திர்ஹம் வேணும், எனக்கு ஒரு 10,000 திர்ஹம், அந்த 10,000ம் எனக்கு நீ சொந்தமாக்கி தந்து விட்டால் ரப்பே நான் எவ்வளவோ நிம்மதி பெறுவேன் என்று கையேந்துகிறார். அவர் பக்கத்தில் இமாம் ஹசன் நிற்கிறாங்க. அவர் கையேந்தி கண்ணீர் வடித்து விட்டு அல்லாட்ட கேட்கிறார். கேட்டுட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் அவர் வீடு கதவு தட்டப்பட்டது. அவர் வெளியில் வந்து பார்க்கிறார். இமாம் ஹசன் நிற்கிறார்கள். கொடுத்தார்கள். என்னான்னு கேட்டாங்க. நீ கேட்ட 10,000 அவன் கொடுத்தான் என்றார்கள். நீ கேட்ட 10,000 இதில் இருக்கிறது, அவன் கொடுத்தான். இவர் கேட்கிறார் அல்லாட்ட. இமாம் ஹசன் முடிவெடுத்தாங்க, யார் இவர்? அல்லாட்ட 10,000 திர்ஹம் இன்னைக்கே வேணும்னு கேட்கிறாரு. அவருக்கு நம்ம கொடுக்கணும். தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் வீடை தேடி கண்டுபிடித்து அந்த வீட்டில் வந்து 10,000 கொடுத்து விடைபெறுகிறார் இமாம் ஹசன். ஆசை நிறைந்த மாமனிதர், கொடுப்பதில் இன்பம் கொண்டவர். தோட்டம் ஒன்றுக்கு வருகிறார். அந்த தோட்டத்தில் நீக்குறோ அடிமை ஒருவர், தோட்டத்தின் பொறுப்பாளர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. இமாம் ஹசன் ரசிப்பாங்க சில காட்சிகளை. அவர் ஒரு கற்பனத்தவர். அவர் சாப்பிட உட்கார்ந்தார். ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு நாய் ஓடி வந்துச்சு. ஒரு துண்டு ரொட்டியை நாய்க்கு போடுறார். நாயை சாப்பிட்டுச்சு. ஒரு துண்டு அவர் சாப்பிட்டார். இன்னொரு துண்டு நாய்க்கு போட்டார். ஒரு துண்டு தனக்கு, ஒரு துண்டு நாய்க்கு, ஒரு துண்டு தனக்கு. அந்த நாய் பக்கத்திலே நிற்கிது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இவரும் முடித்தார். கடைசியான ஒரு துண்டு நாய்க்கு போட்டால் அதுவும் சாப்பிட்டு முடிச்சிச்சு. கேட்டாங்க இமாம் ஹசன், என்னப்பா நீ எவ்வளவு தான் கொணந்த, இவ்வளோ தான் மொத்தம், நீ பாதி தான் நான் சாப்பிட்டேன். ஆமாம், அது பசித்து வந்திருக்குதே. பசியாக அதை நிற்க வைத்து
அது என்ன ஸ்பார்க்கு, அது பசியாக நிப்பாட்டி வச்சு அது என்ன பார்த்து கொண்டே இருக்க, அதை பார்க்க வச்சு நான் சாப்பிட விரும்பல. அல்லாவின் படைப்போ, அது பசி எனக்கு வந்த பசி மாதிரி தானே, அதனால அதுக்கு பாதி எனக்கு பாதின்னாங்க. இமாம் ஹசன் உட்கார், எங்கேயும் போயிடக்கூடாது, இப்போ வர்றேன்னாங்க. நேராக போனாங்க. இந்த தோட்டம் யாருக்குன்னு கேட்டாங்க. அந்த தோட்டத்தின் எஜமான் அறிவிக்கப்பட்டார். அந்த எஜமான்கிட்ட போனாங்க. உன் தோட்டம் எனக்கு விலைக்கு வேணும்னு கேட்டாங்க. பெரிய குடைவள்ளல் மாத்திரம் அல்ல, மிகப்பெரிய பணக்காரர் அவர் இமாம் ஹசன். பணம் நினைத்த போதெல்லாம் அல்லாஹ் குவித்தான். அந்த தோட்டத்தை வாங்குறாங்க. தோட்டம்னா ஏதோ நம்ம பள்ளிவாசல் அளவுக்கு இல்லதல்ல, பல ஏக்கர், பல ஏக்கர், பல செண்டல்ல, பல தச்சி இல்லை, நம்ம ஊர் மாதிரி 4 தச்சி 5 சத்தியெல்லாம் இல்லை, பல ஏக்கர் நிலம் பூராவுமே தோட்டம், கனி வர்க்கம் உள்ள தோட்டம். அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கினாங்க. கேட்டாங்க, அந்த அடிமை தோட்டத்தில் வேலை பார்க்குறார, அவருக்கு உள்ள அமௌண்ட்டையும் சொல்லுங்க, அதையும் தந்துடுறேன். அந்த அடிமையும் காசு கொடுத்து வாங்கினாங்க. வந்து நேராக வந்தாங்க. தம்பி, அப்பா, இந்த மாதிரி மனசு படைச்ச பிள்ளைங்கெல்லாம் நாட்டுக்கு தேவை. இந்த மாதிரி மனசு, நான் பசிக்கிற மாதிரி நாயும் பசிச்சிச்சு, நான் சாப்பிடணும், நானும் சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மனுஷன் பசியா இருக்கவே இன்னொருவன் அதை பார்க்காமல் சாப்பிடுகிறான். ஒரு நாய் பசியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியே, நான் பிடி, உனக்கு ஒரு கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்குறான். இந்த தோட்டத்தில் ஒன்றை நான் விலைக்கு வாங்கிட்டம்பா, நீ உரிமை என்றார்கள். நீ உரிமை என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு உரிமையா? இனி நான் வேலைக்காரன் இல்லையா? இனி நான் அடிமை இல்லையா? இல்லை, நீ சுதந்திரமானவன், உரிமை. அவர் சந்தோஷப்பட்டு கையை பிடிச்சி முத்தமிட்டார். நில்லுப்பா, நீ சுதந்திரமாயி உரிமையாயி எங்கே போவ? இதே தோட்டத்தின் முதலாளி நீ என்றார். இதே தோட்டத்தின் முதலாளி நீ என்றார். அவர் கண்ணீர் வடித்தார். ஒன்றுமில்லை, தோட்டத்தின் முதலாளியை சந்தித்து தோட்டத்தை எனக்கு பேரில் ஆக்கிவிட்டேன், என் பேரில் இருக்கும் தோட்டத்தை உனக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டேன்னார். அவர் சொன்னார், என்ன அன்பளிப்பு? பெருமானாரின் குடும்பம், அதை நிஜமாக்கி கொண்டே இருக்கிறீர்களே. நபியின் குடும்பம் என்ற அந்த நிகழ்வை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க, தோட்டத்தையும் கொடுக்கிறார்கள். இமாம் ஹசன் தோட்டத்தையின் உரிமையாளரை, அந்த அடிமையை சொந்தமாக்கி அவரை உரிமை வாங்கி அவர் கையில் தோட்டத்தை கொடுக்குறாங்க. அவர்களைப் போல் ஒரு குடைவள்ளல் இல்லை. இபாதத்து அமல் என்று வரும்போது நீண்ட நேரம் நின்று தொழுவாங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ராத்திரி ஒது செய்துட்டு போய் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டா சூரத்துல் கஹஃபை ஓதுவாங்க. கஹஃபை ஓதி முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. எப்போ ஓதுவாங்க? தினமும் ஓதுவாங்க. இமாம் ஹசனுடைய ஒரு அழகான வழிமுறை, அதை பின்பற்றி நிறைய பேர் ஓதுனாங்க. சூரத்துல் கஹஃபை ஓதுனா முசீபத்து வராது, ஃபித்னா வராது, குழப்பம் வராது. இன்னொரு பக்கம் தஜ்ஜால் கூட தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. சூரத்துல் கஹஃபுக்கு பரக்கத்து. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால் சூரத்துல் கஹஃபை ஓதிட்டு தான் படுப்பாங்க. கிட்டத்தட்ட 1/2 ஜுஸு இருக்குது சூரத்துல் கஹஃபு. ஓதிட்டு அதுக்கு பின்னால் படுக்கிற அழகான நடைமுறை. இமாம் ஹசன் தஹஜ்ஜத்தை விட்டதில்லை, தொழுகையை விட்டதில்லை, எந்த தொழுகையும் நேரம் தவறுவதில்லை, மாநபியின் எந்த சுன்னத்தையும் விட்டதில்லை. கொடை கொடுப்பதில் மிகப்பெரிய இடத்தில் வாழ்ந்தார்கள். கடைசி காலம் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கனவு பார்க்குறாங்க. அந்த கனவை காலையில் வந்து சயீத் இப்னு முஸையிபுக்கு சொல்லப்பட்டுச்சு. என்ன கனவுனா, அவங்க நெத்தியில் 2 கண்ணுக்கு மத்தியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருப்பதை போல் கனவு கண்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நெற்றியிலே எழுதப்பட்டிருப்பதை போல் கனவு கண்டுவிட்டு இன்னொரு செய்தி அதே கனவிலே பார்க்கிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அந்த ஆயத்தை, அந்த சூராவை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நெத்தியிலே 2 கண்ணுக்கு மத்தியில். அந்த சூரா எழுதப்பட்டதை பார்த்து செய்தி வெளியில் தெரியுது. சயீத் இப்னு முஸையிப் சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ரொம்ப மனசெல்லாம் வருத்தமாக இருக்குது, இமாம் ஹசன் நம்மை விட்டும் போகிறார்கள், அவர்களின் மௌத்தின் அடையாளம் என்றார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா நெற்றியிலே எழுதப்பட்டதை போல் கனவு பார்க்கிறார்கள். அந்த கனவுக்கு பொருள் விரைவாக வஃபாத்தாகி விடுவார்கள். இமாம் ஹசனை பழிவாங்க நினைத்த சில பேர் அரசியலின் ஆதாயத்திற்காக, அரசியலில் இமாம் ஹசன் மக்களின் செல்வாக்கு படைத்திருக்கிறார். மக்கள் அரசியல் தலைவருக்கு இப்படி வருவாங்க, இமாம் ஹசன் இப்படி போவாங்க. இமாம் ஹசனுக்கு பின்னால் கூட்டமாக மக்கள் வருவாங்க.
நாட்டை ஆளுகிற ஜனாதிபதியை மக்கள் கண்டுக்கிட மாட்டாங்க. தலைவர்களுக்கு மதிப்பு இருக்காது, பெருமானாரின் குடும்பத்துக்கு மதிப்பு. இதை தாங்க முடியாதவர்கள் யாருக்கும் பொதுவாக நம்ம போகிறோம், 4 பேர் நமக்கு பின்னால் நிற்கிறாங்கன்னா அதை சில பேரால் தாங்க முடியாது. பொறாமை நிறைந்த மனிதர்கள் வாழும் உலகம் இது. பொறாமை நிறைந்த மனிதர்கள் வாழும் உலகம். நமக்குன்னு ஒரு செல்வாக்கு வந்தால் அதை தாங்க முடியாது. நம்ம கொஞ்சம் சுவையாக சாப்பிட்டா அவருக்கு லூஸ் மோஷன் போகும். சாப்பிட்றது நம்ம, அவருக்கு லூஸ் மோஷன். காரணம் பொறாமை, தீய பார்வை. அல்லாஹ் அந்த சூழலிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. யாரையும் நாம் பொறாமைப்பட வேண்டாம், யாரின் பொறாமைக்கும் நாம் பழியாகி விடாமலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியம் அவன் கொடுப்பது. நான் முடிவுக்கு வருகிறேன். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போவார்கள் என்றால் மக்கள் வெள்ளம் அவர்களை தேடி போகும். நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு மதிப்பு கம்மியாக இருந்துச்சு. சஹாபாக்களின் ஆட்சி செய்தனா முஆவியாவோடு முடிய அதுக்கு பின்னால் அவர் மகன், அவங்க மகன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, யசீத். அந்த வரலாற்றுக்குள்ளே நான் நுழைய விருப்பப்படவில்லை. யசீதின் ஆட்சி காலம்தான் இமாம் ஹசன் கொடூரமாக தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அவர்களை யாரை நிக்கா செய்ய விரும்புவார்களோ அந்த பெண் அழைக்கப்பட்டு அந்த பெண்ணிடத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு, இமாம் ஹசனுக்கு நீ கொடுக்கும் உணவில் விஷம் கலந்து கொடுக்க வேண்டும். யார்? மனைவியாக வந்தவளே அந்த வேலையை செய்தாள். இமாம் ஹசன் நிறைய நிக்கா செய்தாங்க, நிறைய நிக்கா, நிறைய குழந்தைகள். நிக்காகனா 1 2 அல்ல. ஒரு பெண்ணை நிக்கா பிடிக்கலன்னா விட்டுருவாங்க. இப்படி நிறைய நிக்கா கேட்டாங்க சில பேர். இமாம் ஹசன் இவ்வளோ நிக்கா செய்கிறாங்களே, கணக்கே இல்லை. ஏன்? ஒரு 4 பேர் எப்போது இருப்பாங்க, 4 மனைவி எப்போது இருப்பாங்க. ஒரு மனைவி விவாகரத்தானால் அடுத்த மனைவி, அடுத்த மனைவி, அப்போ நிறைய நிக்கா. அதில் பல காரணங்களை தாண்டி ஒரு காரணம், பெருமானாரின் குடும்பம், பெருமானாரின் குடும்பம் அகல பைத்துகள் பல்கி பெருக வேண்டும், பல்கி பெருகணும். ஒவ்வொரு மனைவி இடத்திலும் குழந்தைகள். நிக்காக அதிகமாச்சு, குழந்தைகள் அதிகமாச்சு. நெர்மக்கள் எழுதுறாங்க, இமாம் ஹசன் இவ்வளவு நிக்கா செய்தாங்கன்னு பார்க்காதீங்க, அவர்களின் உணர்வுக்குள்ளே இப்படி ஒரு தன்மை, மாநபியின் அகல பைத்துகள் பல்க வேண்டும், பெருக வேண்டும். அல்லாஹ் பரக்கத் செய்தான். நஞ்சு கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, மயக்கமாச்சு. ஒரு நாள் டாக்டர் வந்து பார்க்குறார், கையை பிடிச்சி பார்த்துட்டு சொன்னாங்களாம், ரொம்ப ஆபத்தானது. இன்று விஷம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, பல நாட்களாக விஷம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு உடம்பின் பாகங்கள், உள்பாகங்கள் அனைத்தும் கட்டாகிவிட்டது என்றார். உள்ள பூரா எரிஞ்சு போச்சு. இன்றல்ல விஷம், தினமும் பல நாட்கள் அவர்களின் உணவிலே விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட இடம்! இமாம் ஹசன் ஷஹீதாகிறார்கள். விஷத்தினுடைய அந்த கொடுமையான தாக்குதலால் சின்ன வயசு, ரொம்ப குறைவான காலத்தில் 40 வயசை தொட்ட காலம்தான் என்றும் சில பேர் எழுதுவார்கள். குறைந்த வயதில் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மண்ணிலிருந்து ஷஹீதாகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் பாக்கியமான இந்த குடும்பம், அவர்களுக்குள்ளே இருந்த அந்த வணக்கம், தியானம், சதகா, விசாலமான உள்ளம், கொடைத்தன்மை, கொடுக்கிறதிலேயே இன்பம், இதைவிட மேலாக கம்பீரம், கண்ணியம், ராஜநடை. வாழ்க்கையில் சோதனை தோன்றுறக்கூடாது, கஷ்டம் வருதா உடைஞ்சிடக்கூடாது. உடையாதீர்கள், தோய்ந்து விடாதீர்கள், கம்பீரமாக எப்போதும் இருங்கள். கொடுப்பவன் அவன், எடுப்பவனும் அவனே, கொடுப்பதும் அவன், எடுப்பதும் அவனே. என்னைக்கு நம்ம உடைஞ்சு போகிறதோ, நொறுங்கி போகிறதோ, யார் என்ன சொன்னாலும் நாம் அழகாகவே வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்ம உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை
அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.